ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம பாக்கியா கெஞ்சுற கெஞ்சலும் கதறலும் குமுறலும் உன் கண்ணுக்கு உறுத்தலையா இனியா முட்டை போண்டா பொறி உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணப்பின்னான்னு திட்ட தோணுதுங்க. இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு நான் தான் வெக்கப்படுறேன் வேதனைப்படுறேன்னு சொல்லிட்டு அவங்க தலை குனிகிறாங்க. இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்ல எங்கள் இனியாவோட அப்பான்னு சொல்லிட்டு மேடம் கேட்டாங்க. பிரின்சிபல் மேடம் கேட்டதுனால திருன்னு முழிக்கிறாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் திருவிழாவில் காண போன ஆடு மாதிரி ஏன் முழிக்கிறீங்க எல்லாரும்னு சொல்லி கொஷின் கேட்க, அதுக்கப்புறம் பாட்டி பட்டுன்னு போட்டு விஷயத்தை உடச்சிட்டாங்க. பாட்டி சொல்ல தட்டாதேன்ற விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இனியா இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒன்றும் இல்லைங்க, என் பையன் ஏமாத்திட்டான், பக்கத்து தெருவில் தான் இருக்கான், அவன் விட்டுட்டா, 2வது கல்யாணம் பண்ணிட்டான்ற விஷயத்த சொல்லச்சு இப்படி ஒரு அப்பாவான்னு சொல்லிட்டு அவங்க கதறாங்க. அது மட்டும் இல்லைங்க, பாக்கியா உண்டினா கஷ்டப்படுறாங்க அப்படின்றாங்க. கதை ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரையும் இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக படாத பாடுபட்டா இவ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா பிள்ளைங்களை தயவு செய்து விடுங்கம்மான்னு சொல்லிட்டு மொத்த குடும்பம் கெஞ்சறதை பார்த்தோன்னே உனக்காக 3 பேர் கெஞ்சுறாங்க பாருன்னு சொல்லிட்டு அப்பாலஜி லெட்டர் கேட்டாங்க. பொசுக்குன்னு இறக்கத்தில் உள்ள வந்துட்டே இனியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு வழியாக எப்பாடா தப்பிச்சோண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கோபி வர வாலண்டரியா எதுக்குப்பா வாங்கி கட்டிக்க வர அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவங்கெல்லாம் கிளம்பி போனதுக்கப்புறம் இப்படி நீங்கள் வந்துட்டு 2வது கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளைய போய் கண்டுக்காமல் இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டானா பர்சனல் விஷயத்தில் தலையிடாதன்னு சொல்கிறாங்க. பர்சனல் விஷயமா இருக்கலாம், ஆனால் பெத்த பிள்ளைய வளர்க்குறது உங்கள் பொறுப்பில்லையா, அதுலேருந்து தட்டி கழிக்கலாமான்னு சொல்லி விஷயத்தை கேட்க குற்றம் உணர்ச்சி கொள்ளுதுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நிற்கிறாரு. கடைசியில் நம்ம இனியாட்ட விஷயத்த சொல்ல பாக்கியா வந்திருக்கான்னு சொன்னால் நான் வந்திருக்க மாட்டேனே ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோகத்திலே போய் ராதிகாட்ட உட்கார ராதிகா ஒரு பக்கத்து குத்தி காமிக்கிறாங்க. என்ன தப்பா குத்தி காமிக்கிற அப்படின்னு பார்த்தா இவங்க துக்கம் விசாரிக்கின்ற பொருளை வெறுப்பேற்றுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.